நண்பர்களே வணக்கம். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புதுசாக வந்திருக்க இந்த சேலஞ்சு தான் கைஸ், ஹிஸ்ட்ரி மேக்கர். நான் முடிச்சிட்டேன். அதை எப்படி முடித்தோன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், நான் இப்போது இந்த ஈவெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அட்டாக் கொடுத்தாச்சு. சரி, ஓகே. இந்த பேஸ்க்கு நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு அந்த 12 o'clock அந்த வால் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வரிசையில் ஸ்னிக்கி காப்ளின்ஸை அப்படியே 5 இறக்கி விட்ருங்க கைஸ். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு இன்விசிபிள் அதை போட்டிங்கன்னா டவுன் கிளியர் ஆயிரும். டவுன் கிளியர் ஆயிடுச்சா, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த பேட் ஸ்பெல்லை வந்து இங்கே ஸ்கேட்டருக்கு போட்டுருவோம் கைஸ். அது பொறுமையாக ஸ்கேட்டரை கிளியர் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டாக. சரி, ஓகே, அது கிளியர் பண்ணிகிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம 3 o'clock கம்பல்மெண்ட்டை ஒரு சூப்பர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு குயின் இறக்கி விட்டு பின்னாடியே ட்ரூயிட் ட்ரூப் இருக்குல்ல கைஸ், அதை இறக்கி விட்ருவோம். இறக்கி விட்டிங்கன்னா லைட்டாக குயின் வாக் மாதிரி போயிட்டுருக்கோங்க. அப்புறம் இந்த பவுலர் இங்கே இறக்கியிருக்கேன். அது நீங்கள் கொஞ்சம் அந்த எக்ஸ்போலாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இறக்கிருங்க. இங்கே வேல்கரி மாதிரி ஒன்று இருக்குல்ல கைஸ், ஒரு ட்ரூப்பு, அது அங்கே 5 o'clock இறக்கி விட்டுரு. அதுக்கப்புறம் அந்த ஜெயின்ட்டை தூக்கி 12 o'clock இறக்கி விட்டுரு. அந்த கம்பார்ட்மெண்ட் கிளியர் பண்ணி விட்ருவான். அதுக்கப்புறம் இன்னொரு வால் பிரேக்கரை விட்டிங்கன்னா குயினுக்கு அங்கே அதை ஓப்பன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபர்னஸ் இங்கே வந்து 8 to 9 வந்து நீங்கள் இறக்கி விட்ருங்க கைஸ். இந்தமாரி இறக்கி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்னஸ் அந்த ஃபர்னட் அந்த மைட் இருக்குல்ல, அதை நீங்கள் க்ளோன் பண்ணி விட்ருங்க கைஸ். அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக வைப் அவுட் பண்ணிடும். அதுக்கப்புறம் 10 to 11 ஒரு இடி, அப்புறம் அங்கே ஒரு பவுலர் ஈடிக்கிட்டே, அப்புறம் கோரில் வந்து ஒரு ஈக்யூ போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த இது மோனலித் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃப்ரீஸை போட்டு விட்ருங்க கைஸ். இருக்கேன்னு போட்டு விட்ருங்க. ஈஸியாக முடிச்சிடலாம் கைஸ். நிறையா ஸ்பெல்லை கூட ஸ்வாக் பண்ணலாம். இதை விட ஈஸியாக கூட நம்ம ஸ்பெல்லாம் ஸ்வாக் பண்ணலாம். பட் 2 ரீகால் தான், தேவையில்லாத ரீகால் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அட்டாக் பண்ணலாம் கைஸ். அவ்வளோதான். ஃபர்னஸே மோஸ்ட்லி இந்த 9 to 12 கிளியர் பண்ணிடும் கைஸ், மோஸ்ட் ஆஃப் த ட்ராஷ் பில்டிங்கை. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஈஸியான சேலஞ்ச் தான் கைஸ். சரி, ஓகே, அவ்வளோதான் கைஸ். நமக்கு வந்து 25 ஜம்மு, அதுக்கப்புறம் ஒரு ரிசோர்ஸ் பர்சனும் ரிவார்டாக கிடச்சிருச்சு. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஆன் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா COC தமிழ் சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் மேலும் கான்டாக்ட் பண்ணிச்சா இன்ஸ்டா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் சரி, ஓகே கைஸ், வீடியோ முடிச்சிருக்கலாம்.